ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் இந்த பிஸ்கட்டோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்கியிருக்க பிஸ்கட் டேஸ்ட்டுக்கு அப்படியே செய்யலாம். இதை செய்யறதுக்கும் குறைவான நேரம் தான் ஆகும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரையை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அடுத்து இதில் 3/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பண்ணும்போதும் பிஸ்கட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா முழுசாக ஒன்றா கலந்து வர மாதிரி இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க நெய் பயன்படுத்திக்கோங்க. நெய் சேர்க்கும் போது பீட்டர் இல்லைனா விஸ்கு வச்சு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் நல்லா வரும். அடுத்து இதில் சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். எந்த மாவு சேர்த்தாலுமே கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட்டுமே நல்லா சாஃப்டாக வரும். கோதுமை மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா அடுத்து இதில் 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி ஏதாவது இருந்தாலுமே கையில் நல்லா உடச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சதுக்கப்புறமா அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்குறதால பிஸ்கட் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை எண்ணெய் பத்தலை அப்படின்னாலும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. இதில் நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கோங்கிறதால அது நல்லா சாஃப்டாக ஊறணும். அதனால் இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மாவு நல்லா ஊறிட்டுருக்கு. உங்களுக்கு கையில் எடுக்கும் போதே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவுல இருந்து நம்ம பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். நான்ஸ்டிக் பேனு இல்லைனா நல்லா அடிகனமாக இருக்க மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு இல்லைனா ஒரு பிளேட்டை கமுத்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாகட்டும். இது சூடாகிறதுக்குள்ளேயும் நம்ம பிஸ்கட்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவுல இருந்து கையில் கொஞ்சமாக மாவை எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க. பிஸ்கட் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் இது மாதிரி ஏதாவது ஸ்பூன் இருந்தது அப்படின்னா அதை அளவாக எடுத்துட்டு அதில் மாவை ஃபில் பண்ணி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிஸ்கட் எல்லாமே ஒரே ஷேப்பில் வரும். இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவுலையும் உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையிலேருந்து கையில் ஒன்று எடுத்து அதை கிராக் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கப்படி லேஸாக இது போல் அழுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நட்ஸு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் சீட்ஸும் கூடவே வாட்டர்மெலன் சீட்ஸும் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் இல்லைன்னா ட்ரேயில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்கட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாய்க்கு உள்ள பிளேட்டை வச்சுடுங்க. பிளேட்டை உள்ளே வச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு பிஸ்கட்டை நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 180 டிகிரியில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிஸ்கட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒருவேளை பிஸ்கட் வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பிஸ்கட்டும் வெந்ததுக்கப்புறமா பிளேட்டை வெளியில் எடுத்துட்டு முழுமையாக ஆற வச்சுடுங்க. எனக்கு பிஸ்கட் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 23 நிமிஷம் போல் ஆனது. இது சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் முழுமையாக ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டாக இருக்க பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலுமே நமுத்து போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடி அளவுகள் எதுவும் மாறாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிஸ்கட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.